அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து 17-2-2024 முதல் 8-3-2024 வரை மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும், கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைகிறது என்று பார்க்கும்போது, ராசியின் அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு வருவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பது மிக அதிரடியான மாற்றங்களும், சப்தம பார்வையால் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் மிக சிறந்த வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சௌகரியமான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, ஆடம்பரத்தை வாழ்வில் அள்ளி தெளிக்கக்கூடிய வலுவான அமைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சுக்கிர மகாதிசையும் சுக்கிர திசையும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது, குரு புக்திகள் நடைபெறும் போது மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் சுக்கிரனுடைய அமைப்பும் அவருடைய சஞ்சார தன்மையும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. சுக்கிரன் மிக வலுவாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும். மனித வாழ்வில் போராட்டம், சிக்கல், சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக மனிதனுடைய வாழ்வில் 90% மேல் அவன் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்கும் காரணமாக அமைவது இந்த பொருளாதார ரீதியான பின்னடைவும், சிக்கல்களும், தடைகளும் தாமதமே தவிர மற்ற விஷயங்கள் மிகவும் சொற்பமாக தான் இருக்கிறது. எனவேதான் சுக்கிரன் வலுவாக இருந்தால் இவை அனைத்திலும் மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க. அப்படி ஒரு வலுவான அமைப்பில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தை அகற்று விட்டிருக்கிறார் சுக்கிரன். ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்திலிருந்து மார்ச் 8ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்த சுக்கிரனின் அமைப்பு சுக்கிர மங்கள யோகத்தை உச்சத்திற்கே கொண்டு செல்கிறதுங்க. சுக்கிர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள்ல மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும். பல ஆண்டுகளாக தடைபட்டு வந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. புதிய வீடு கட்டுதல், புதிய தொழில் ரீதியாக பாதியிலே நின்ற பணிகளை துவங்குதல், நல்ல வாழ்க்கை கிடைத்தும் அது பாதியிலே சிதைந்து நின்றால் அந்த சிதைந்த வாழ்க்கையை சரி செய்வதற்கான யோகம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. அதிலும் தசாபுத்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர திசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகளும் நடைபெற்றால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. மேலும் குறிப்பாக சுக்கிரன் தனது நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேதுவை பார்க்கிறாருங்க. இந்த கிரகங்களும் சுக்கிரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன. செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். குருவை சமகிரகமாக பார்க்கிறார் சுக்கிரன். குருவின் ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் இருப்பதை விட சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு மாறி இருப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க. மகர ராசி செவ்வாயின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே செவ்வாய் மங்களகாரகன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர மங்கள யோகம் உச்சம் பெற்று கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் தகர்த்தெறியப்படும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் பார்வையில் சூரியன் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் சுக்கிரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார், ஆனால் சந்திரன் சம கிரகமாக பார்க்கிறாருங்க. இப்படி சுக்கிரனின் பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக சுபத்துவ பாதையில் சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது 2, 4, 5, 7, 9 மற்றும்
11 ஆகிய இடங்கள்ல மிக அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அதே சமயம் 3, 6, 8 ஆகிய இடங்களிலும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட பாவகிரக சேர்க்கையின் போது அந்த இடங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத மிக பெரிய கண்டங்களை அகற்றி விடுகிறாருங்க. உதாரணமாக ஒருவருக்கு மிகவும் பசிக்கிறது, பசியை தீர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனடியாக இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார். அங்கு உணவு அருந்தலாம் என்று பார்க்கும்போது தன்னுடைய கையில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க. எனவே உணவகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று கேள்விப்படுகிறாருங்க. இதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உடனடியாக அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு நம்முடைய பசியை நீக்கிவிடலாம் என்று நினைத்து அங்கு செல்கிறார். அங்கு நீண்ட வரிசையானது அன்னதான உணவிற்காக காத்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நீண்ட வரிசையில் பொறுமையாக நின்று அன்னதான உணவை பெற்றுக்கொண்டு செல்கிறாருங்க. அப்படி பெற்றுக்கொண்டு செல்லும் போது பின்னால் இருந்த நபர் தெரியாமல் கால் தடறி இவர் மீது வந்து விழுகிறார். அப்படி விழுவதால் தன்னுடைய கையில் வைத்திருந்த சாதமும் கீழே கொட்டி வீணாகிறது. இதை பார்த்தவுடன் கோபத்தில் தன்னுடைய பசியை தீர்க்க வழி கிடைத்தும் தீர்க்க முடியவில்லையே என்று தள்ளிவிட்ட நபரை மிகவும் பயங்கரமாக திட்டுகிறார். ஆனால் இந்த நபர் வாங்கிய உணவில் அவருக்கு தெரியாமலே விஷம் கலக்கப்பட்டது. ஏனென்றால் அவருடைய தட்டிற்கு நேராக ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது. இந்த பாம்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கழுகை தாக்க முயற்சி செய்கிறது. தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்குகிறதுங்க. அந்த விஷமானது கழுகின் கால்களில் பட்டு பூமியை நோக்கி வருகிறது. அப்படி பூமியை நோக்கி வந்த விஷமானது இந்த நபர் பெற்ற அன்னதான உணவில் கலந்து விடுகிறதுங்க. அப்படி கலந்து விட்ட உணவை தான் சாப்பிட முயற்சி செய்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய நபர் அவரை தட்டிவிடுகிறார். இந்த நிகழ்வில் தற்போதைக்கு பசியை தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தற்போது ஒரு வேலைக்காக சென்றிருப்போம். ஆனால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தவறி போயிருக்கலாம். அதேபோன்று நல்ல வரன் என்று நினைத்திருந்த திருமண பந்தம் கூட இணையாமல் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டம் அகன்றுவிட்டது என்பதை தான் சுக்கிரமங்கல யோகமானது உறுதிப்படுத்துகிறதுங்க. இதுபோன்று எண்ணற்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம். அவை அனைத்தின் பின்புலமும் நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது. எனவே அவற்றை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. இவற்றை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவால் மிக சிறந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக குடும்ப ரீதியான பணிகளில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகளும் மிக வலுவாக இணைந்து சஞ்சரிக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் செவ்வாயுடன் ராசியின் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கிடைக்குங்க. ஏனென்றால் உச்ச சுக்கிரமங்கல யோகமானது நிறைந்து கிடைக்கிறது. எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் உள்ள பல தடைகள் விலகுகிறது. சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க. உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது புதிய நண்பர்களை சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு தருணமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு அடுத்தபடியாக தன்னுடைய ஆதிக்கத்தை அதீதமாக செலுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் அவர் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல்வேறு வகையில சிரமங்களை விலக்குங்க. அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்று உறுதிப்படுத்துகிறார்.
காணப்படுகிறார். அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான திட்டங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கிறாருங்க. சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி நிறைந்து வருவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் சப்தம பார்வையால் ஜீவனஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். எனவே ஜீவனஸ்தானம் வலுப்பெறுவதால் இந்த தருணத்தில் தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் மிக சிறந்த வளர்ச்சி கிடைக்கும். கலைத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் கலைத்துறை ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான தருணமான இந்த தருணத்தில் தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக அரசியல் சார்ந்த பணிகளை வைத்திருக்கிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் அரசியலில் ஏற்படக்கூடிய பல அதிரடியான திருப்பங்களை சாதகமாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் புதிய நிலம், வீடு, வீட்டு மனை வாங்குவதற்கான யோகமும் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை நிறைந்த ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையில் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிதாக ஆடு மாடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகள் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல்வேறு விதமான கடினமான பணிகளை செய்து வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக உண்டு.